வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் மேசம் ராசிக்காரர்களுக்கு, அதாவது வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள் இதில் இருக்குது. அதை பார்த்து உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள பெரிதும் உதவும்னு சொல்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம மேசம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன பலன்கள் என்பதை நாம தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த மேச ராசிக்காரங்க ரொம்பவும் தைரியமா செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகும் நாட்களில் நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க போறாருங்க. இதனால இந்த வாரத்தில் வெற்றி படிக்கட்டுகள் மிக அருமையாக அதன் அருகிலேயே நீங்க நிற்கிறீங்கன்னே சொல்லலாங்க. உங்களுடைய செயல்திறனால் பொருளாதார முன்னேற்றம் உயர்ந்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார முன்னேற்ற உயர்வால் நீங்க உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட போறீங்க. மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை விலக்கி வைக்க பெரிதும் உதவுங்க. அதன் பிறகு செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. இவர் இங்க இருக்கிறதுனால மனை, இடம், நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்யலாங்க. புதன் 2ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. இவர் இங்க இருக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா, சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணும் முடிவை சற்று தள்ளி போடலாங்க. இதன் மூலம் பலன்கள் நல்லதா கிடைக்குங்க. அதன் பிறகு குரு 2ஆம் வீட்டுல இருக்காருங்க. இவர் இங்க இருக்கிறதுனால என்ன பலன் பார்த்தா, உங்களது உத்தியோகத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால முன்ஜாக்கிரதை அவசியங்க. உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இழந்த நிலைமையும் இவர் கொண்டு வருவார். குடும்பத்திலையுமே நீங்க சற்று கொஞ்சம் முன்னெச்சரிக்கை, குடும்பத்தில் அனைவரோடும் கவனிப்பு அதிகமாக இருக்கணுங்க. சுக்கிரன் 1, 2ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்க இருக்கிறதுனால மனம் மொத்த தம்பதிகளுக்கு இடையேவே மனக்குழப்பம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க. மேலும் இதற்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலையை அணிவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மேலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி மாலை, ஒரிஜினல் கருங்காலி மாலை உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் செய்து தரப்படுதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கி இதை அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியுங்க. மேலும் கருங்காலியால் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நாம இப்போ மேசம் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் சனி 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்க இருக்கிறதுனால உங்களது தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவாருங்க. அதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியுங்க சனீஸ்வரனால. மேலும் வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உண்டாகும்னே சொல்லப்பட்டிருக்குங்க. ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. இதன் மூலம் நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்களை எல்லாமே அடைய முடியுங்க. கேது 6ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்க இருக்கிறதுனால உங்களது உறவினர்களால் உங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்து சேருங்க. அதனால நீங்க குடும்ப உறுப்பினர் மட்டும் இல்லாம உற்றார் உறவினரிடையுமே நீங்க கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியங்க. வீண் வார்த்தைகளை விட்டுறாதீங்க, மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடுங்க. அதனால யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாமே தருங்க. மேலும் அது மட்டும் இல்லைங்க, மேச ராசிக்காரர்களுக்கு வியாழ பகவான் உங்களது 2ஆவது வீட்டில் அமர்ந்திருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால முகம் மற்றும் கழுத்து தொடர்பான அனைத்து முந்தைய பிரச்சனைகளில் இருந்துமே நீங்கள் நிவாரணம் பெற முடியுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. இதற்காக நீங்கள் அதிக குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்த்து வருவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குங்க. மேலும் உங்களது வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் புதிய பழங்களை மட்டும் சாப்பிடுவது நல்லதுங்க. ஏன்னா நமக்கு உடல் நலம் நல்லாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏனோ தானோன்னு இருந்துட்டா விபரீதத்துக்கு ஆளாக நேரிடுங்க. மேலும் முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடிந்த அளவு நீங்க தண்ணீர் குடிக்கலாங்க. அதன் பிறகு ராகுதேவன் உங்கள் நட்சத்திரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த வாரம் வணிகர்களுக்கு பெரிய லாபம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க. ஆனால் நீங்க உங்களது கூட்டாளிகளை நம்பாதீங்க. அப்படி நம்பினா நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அதனால தொழிலிலேயுமே நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க. எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லி எந்த ஒரு தொழிலையும் ஈடுபட்டுறாதீங்க. மேலும் கடந்த காலத்தில் உங்களை
ஏமாற்றிய நபரை நீங்கள் இப்போ கண்டிப்பாக நம்பவே கூடாதுங்க. மேலும் உங்களது பண பரிவர்த்தனைகளில் முன்பை விட அதிக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியமாக சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த வாரம் எல்லாமே பல உள்நாட்டு முன்னணிகளிலிருந்து சில சிறிய பிரச்சனைகள் தொடர்ந்து வருங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதையெல்லாம் எதிர்கொள்ளும் தெம்பும் தைரியமுமே உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கிறதுனால நீங்கள் அதை எளிதில் முறியடிச்சிடுவீங்க. அத்தகைய சூழ்நிலைகளில் குடும்ப அமைதியை பராமரிக்கவும் நீங்கள் தேவையான ஒருங்கிணைப்பை பராமரித்து வைக்கணுங்க. இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் எதையும் சொல்லும் போதும் உங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து பேசணுங்க. இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் தொழிலில் நல்ல பலன் கிடைக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளுமே நல்ல முறையில் பெறுவீங்க. மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்கள் அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் ரொம்பவும் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரத்தில் தொழில் செய்யும் இடம், குடும்பம் மற்றும் அனைத்து இடங்களிலுமே நீங்கள் ஒன்றாக்குறது மற்றும் கனிவான வார்த்தையை பேசுவதன் மூலம் நல்ல பலன்கள் அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசியில் இருக்க மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஏன்னா இப்போதைக்கு மாணவர்கள் எல்லாமே சிறந்த விளங்க விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மகத்தான வெற்றி கிடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்காக நிறைய இருக்குங்க. கடின உழைப்பு உங்களுக்கு தேவைங்க. மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் அதிக பலன்கள் எதிர்பார்க்க முடியுங்க. ஆனாலும் நீங்கள் எதிலுமே அதிக கவனம் செலுத்துவதுமே உங்களுக்கு சிறந்த பலன்கள். மேலும் உங்களது வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக நீங்கள் இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை ஈகோ ஆட்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டி இருக்குங்க. இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்குங்க. இருந்தாலும் கூட சேமிக்க முடியாதபடி செலவுகளும் ஏற்படுங்க. சிலருக்கு எல்லாமே சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவும் அவசியங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரித்து காணப்படும். இதனால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. மேலும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு அவசியமா இருக்குங்க. உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் எப்பொழுதுமே ஒப்படைச்சிடாதீங்க. இதன் மூலம் பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறுங்க. சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்க எப்பொழுதுமே எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறந்த பலன்களை தருங்க. இது வரைக்கும் பார்த்ததிலேயே நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் அதிகமாக வந்திருக்குங்க. அதனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் சரி, யாரிடமும் சண்டை போடும் பொழுதும் சரி, உங்களது வார்த்தைகளை கவனமாக செலுத்துங்க. வண்டி ஓட்டும் போது வாகனத்தை கவனமாக செலுத்துங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விலக முடியுங்க. மேலும் நீங்கள் தினம்தோறும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு விநாயகர் போற்றி விநாயகர் ஸ்லோகங்களை எல்லாம் உங்கள் வீடுகளில் பாராயணம் செய்ய விடலாங்க. விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. மேலும் விநாயகர் பெருமான் உங்களுக்கு அந்த காரியங்களை சிறந்த முறையில் நடத்தி கொடுப்பாருங்க. மேலும் அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படுங்க. இதன் மூலம் சிரமம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்கு. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எல்லாமே பணிகளில் மிகுந்த கவனம் தேவைங்க. ஏன்னா குடும்ப பெண்மணிகளுக்கும் வீட்டில் உள்ள அனைவரிடமும் அனுசரித்து செல்லுங்க. அதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் பணியாளர்களிடத்தில் கவனமாக இருக்கணுங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா அம்பிகைங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அம்பிகை ஸ்லோகத்தை உங்களது வீடுகளில் பாராயணம் செய்ய விடுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசியில் பலன்கள் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தோம். ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்குங்க. மேச ராசிக்காரங்க பொதுவாக ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த பதிவில் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும்
உங்களுக்கு எதை பற்றின சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ராசி நட்சத்திரம் என்ன என்பதையும் சொல்லுங்கள். அதற்கான தீர்வு சிறந்த முறையில் சொல்லப்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.